இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட முன்னாள் ஆளுநரின் ஹோட்டல். வட மத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் மஹிபால ஹெரத் மூலம் அனுராதபுரம் பெரிய மீன்குளம் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் ஹோட்டல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மஹிபால ஹெரத் அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி தனது மனைவியின் பெயரில் பெரமியன்குளம் வனப்பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் மற்றும் 60 பேச்சஸ் காணியில் அமைந்துள்ள கட்டிடம் என்பவற்றை ஒரு மாதத்திற்குள் அகற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்தவுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் ஆபத்து. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட 2 வாகனங்களில் ஒன்று இன்று அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளமையினால் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ச கொழும்பிலுள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலில் உள்ள கால்டன் இல்லத்தில் குடியேறி உள்ளார். இந்த சட்டத்திற்கமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட போக்குவரத்து வசதிகளும் திரும்ப பெறப்படும் என கூறப்பட்டுள்ளது. கட்ஜாவின் மகன் மீது வலுத்துள்ள கடுமையான சந்தேகங்கள். வாஷிம் தாஜுதீனின் கொலையின் அருண விதான கமகேவுக்கு தொடர்பு இருப்பதாக தனது மகன் கடந்த 1ஆம் திகதி சமூக ஊடகங்களில் வெளியிட்ட காணொலி காட்சி குறித்து அருண விதான கமகேவின் மனைவி சில விடயங்களை ஊடகமொன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அருண விதான கமகேவின் மகன் வெளியிட்ட முகநூல் பதிவானது ராஜபக்சர்களின் அழுத்தத்தால் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். தாஜுதீன் விவகாரத்திலும் ஏமாற்றப்படுகிறது அனுர் அரசு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் கருத்தினால் உட்பட முழு கத்தோலிக்க மக்களையும் ஏமாற்றியுள்ள அனுர் அரசு இன்று ரக்பி வீரர் வசிம் தாஜுதீனின் விவகாரத்திலும் அவ்வாறே செயற்பட்டுள்ளதென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ணா தெரிவித்துள்ளார். வழங்கிய எந்தவொரு வாக்குறுதியையும் அரசால் நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளது எனவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் பரபரப்பு. தமிழகத்தில் சமீப காலமாக அரசியல் பிரமுகர்கள், அரசு அலுவலகங்கள் என பல இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடுக்கு இன்று அதிகாலை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. வடக்கு கிழக்கில் மழையுடனான காலநிலை குறித்து வெளியான அறிவிப்பு. இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் இடையிடையே மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வெப்பச்சலன செயற்பாட்டினால் உருவாகும் இம்மழை இடிமின்னலுடன் இணைந்த மழையாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. அனுரவின் சொந்த ஊர் போலீஸ் நிலையம் தொடர்பில் வெளியான தகவல். அனுரகுமார திசாநாயக்கவின் பிறந்த இடமான தம்புத்தேகம போலீஸ் நிலையத்தில் ஒரு வருட காலமாக போலீஸ் பொறுப்பதிகாரி ஒருவர் இல்லாமல் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தம்புத்தேகம நகரத்தில் நடக்கும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதோடு போலீஸ் நிலையத்தின் நிர்வாக செயற்பாடுகளும் மந்த கதியிலே நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.